வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். இப்போ நம்ம பார்க்க போகிற சைடு ஹெட்டிங் வந்து பரிவர்த்தனை அப்படின்னு போட்டுக்கோங்க. பரிவர்த்தனை போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது கோட் வேர்ட் மாதிரி போட்டுக்கோங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னா நீ ஒன்று கொடு, நான் ஒன்று கொடுக்குறேன். அதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ ஒரு கிரகம், அதாவது மேஷத்தோட அதிபதி யாருன்னா செவ்வாய், மிதுனத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்படின்னா மேஷத்தில் புதன் இருப்பாங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருப்பாங்க. அதாவது அது தனக்குள்ள வீடு மாற்றிக்கிறதுக்கு பேர் வந்து பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்கள் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மூல நூல்களில். பட் நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட்டு தொழில் செய்கிறோம் அப்படின்னா, ஒருத்தரை நம்பி நம்ம போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக லாஸ்ட்டில் முடிவு பண்ண நேரத்தில் வேணாப்பான்னு சொல்லி தன்னோட முடிவை மாற்றிட்டு வெளியே வந்துடுவார். அவரால் அந்த பாவக ரீதியான ஒரு முடிவு எடுக்கிறதுல எப்பயுமே அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம ஹையர் கிளாஸஸ் போகும்போது இனி டீட்டெயில்டாக பேசலாம். இப்போதைக்கு கிரக யுத்தம் பரிவர்த்தனை கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப பரிவர்த்தனை, அசுப பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதாவது 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், இந்த 3 பாவங்களும் வந்து பரிவர்த்தனை ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அசுப பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடிய பாவங்கள் 9 பாவங்களும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சுப பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்துக்கு 6 கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டில் இருப்பாங்க. விருச்சிகத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் இருப்பாங்க, 6ஆவது வீட்டில் இருப்பாங்க. இந்த இடத்துல மேஷ லக்னக்காரங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து 6க்கு 8 கூடியவன் மட்டும்தான் பரிவர்த்தனைன்னு சொல்லணும். அங்கே போயிட்டு மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு, 1 3 பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். மேஷ லக்னக்காரங்களாம் எடுத்துப்போம். மேஷ லக்னத்துக்கு 6 கூடிய புதன், அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய புதன் விருச்சிகத்திலையும் 8 கூடிய செவ்வாய், அதாவது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னிக்கும் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 6 8 பரிவர்த்தனை தான் நடக்குது, 1 3 பரிவர்த்தனை நடக்கல. எந்த வீட்டில் பரிவர்த்தனை ஆகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ இந்த பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்கள் அதிக பலம் பெற்றது அப்படின்றது நமக்கு மூல நூல்களை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 வீடுகள் வந்து பலவீனமாக போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து எந்த வீட்டை பரிவர்த்தனை ஆகியிருக்கோ அந்த வீட்டை மையப்படுத்தி தான் நம்ம பார்க்கணும். அதே எக்ஸாம்பிள் நான் வேறு மாதிரி சொல்கிறேன். மறுபடியும் மேஷ லக்னத்தில் இருக்காங்க. அந்த செவ்வாய் வந்து 3ஆவது வீட்டில், அதாவது புதனோட வீட்டில் இருக்குது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து செவ்வாயில், அதாவது லக்னத்திலே இருக்குது. அப்படின்னா இங்கே தான் 1 3 பரிவர்த்தனை ஆயிருக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 ஆதிபத்தியங்கள் கொண்ட வீட்டில் பரிவர்த்தனை நம்ம இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ பரிவர்த்தனை பேசிக் கான்செப்ட் இவ்வளோ தான். பரிவர்த்தனை அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு போட்டுக்கோங்க. அதாவது தனக்குள்ள வீடு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பரிவர்த்தனை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பரிவர்த்தனை நல்லதா கெட்டதான்றது ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஹையர் கிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ வக்ரம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், பை 1 get 1 ஆஃபர் அப்படின்ற மாதிரி. நல்லது பண்ணாலும் 2 தடவை பண்ணும், கெட்டது பண்ணாலும் 2 தடவை கெட்டது பண்ணும். ஸோ பை 1 get 1 ஆஃபர் அப்படின்றதையும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வக்ரம் போட்டுட்டு கீழே வந்துட்டு வக்ரம் என்பது பின்னோக்கிய நகர்வை தரும் அப்படின்றது மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இதில் எந்தெந்த கிரகங்கள்லாம் வக்ரம் அடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து அவங்க எப்பயுமே வக்ரம் அடையவே மாட்டாங்க. ராகு கேது ஆல்ரெடி ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வக்ரத்துக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க வக்ரம் அடைய மாட்டாங்க. அகெயின் மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 கிரகங்கள், பஞ்ச கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன், இந்த 5 பேர் மட்டும்தான் வக்ரம் ஆவாங்க. இதில் சூரியனோட சேரக்கூடிய புதனும் சுக்கிரனும் முக்கூட்டு கிரகங்கள் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஒன்றுக்குள்ளே ஒன்று 3 கட்டத்தை தாண்டி போகக்கூடாது. அப்படி தாண்டி போச்சுன்னா அந்த ஜாதகமே தப்பு அப்படின்றத நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த முக்கூட்டு கிரகங்கள் வந்து சூரியனோட ஒரு குறிப்பிட்ட டிகிரியை தாண்டி வரும்போதும் வந்து வக்ரங்கள் அடையிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அப்படி ஆணுச்சுன்னா இந்த புதனும் சுக்கிரனும் மட்டும் வக்ரம் ஆவாங்க, வக்ர நிவர்த்தியும் ஆவாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே வருட கிரகங்கள். ஸோ அதனால் இட் டேக் சம் டைம். ஈஸியாக வக்ர நிவர்த்தி இவங்க மட்டும்தான் ஆவாங்க. அதாவது சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன், இந்த முக்கூட்டு கிரகங்கள்.
அடுத்து வந்து எப்படி வக்ரமா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜாதக கட்டத்தில் சூரியன் பார்த்துக்கோங்க. சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் நம்ம அதே மேசத்திலே கொண்டு போவோம். சூரியன் மேசத்தில் இருக்காரு. சூரியன்லேருந்து 1, 2, 3ன்னு வரிசை நம்ம எண்ணிட்டு வரோம். எண்ணிட்டு வரும்போது வந்து சனி வந்து விருச்சகத்தில் இருக்காரு, 8வது வீட்டில் இருக்காரு அப்படின்னா அந்த சனி வக்ரம் அடையும் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து சூரியன் மறுபடியும் மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு 5வது வீடான சிம்ம வீட்டில் வந்து சனி இருந்தால் அங்கேயும் வக்ரம் அடையும். அதாவது 5க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கட்டத்துலேயும் ஒரு கிரகங்கள் இருந்தால் சூரியன்லேருந்து எண்ணி வரப்ப ஸோ அந்த கிரகங்கள் வக்ரம் அடையும். எக்ஸாக்டாக 5வது கட்டத்தில் இருக்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா டிகிரி வைஸ் நம்ம பார்த்தா மட்டும்தான் 5வது கட்டத்தில் அந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கா வக்ரம் அடையலையா நமக்கு தெரியும். நான் 0.1 டிகிரியில் கூட சில கிரகங்கள் வக்ரமாகாமல் கூட இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு டிகிரி சுத்தம் தேவை. இது வந்து சூரியனை வச்சு எண்ணி வந்தாலும் ஓகே தான். இல்லை அந்த கிரகத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சனி வந்து இப்போ எங்கே இருக்காரு, விருச்சகத்தில் இருக்காரு. இப்போ சனியை தொட்டு எண்ணுங்களேன். சனிக்கு அப்புறம் விருச்சகம்க்கு அப்புறம் யார் வருவா, விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், அப்புறம் சூரியன் வந்துடுவாரா. அப்போ கரெக்டாக 5வது இடத்துல வந்து நிற்கிறாரா. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய சனி வக்ரம் தான். இப்போ நமக்கு அந்த டிகிரி சுத்தம் தேவை. சரிங்களா. எக்ஸாக்டாக 5th கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி சுத்தம் தேவை. 5th கட்டத்தை தாண்டி போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக அந்த கிரகம் வக்ரமாக தான் இருக்கும். சூரியனை தொட்டு எண்ணணும், இல்லைன்னா கிரகத்தை தொட்டு எண்ணணும். சூரியனை தொட்டு எண்ணி வரும்போது கிரகம் வந்து 5வது கட்டத்துலேருந்து தாண்டிச்சுனாலும் சரி, இல்லை கிரகத்தை தொட்டு எண்ணும் போது சூரியன் 5வது கட்டத்தில் தாண்டினாலும் சரி, அந்த கிரகம் வக்ரம் அடைந்துள்ளது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். யூஸ்வலாக வக்ரம் பெற்ற கிரகங்கள் வந்து சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமான பலன் தரும், இல்லை பலனே தராது, ரொம்ப வந்து ஸ்டபானாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. சேம் அதே சனியை எடுத்துக்கலாம். நம்ம சனின்றது என்னெல்லாம் சொல்லுவோம், நம்ம தொழில்காரகன்னு சொல்லுவோமா, ஆயுள்காரகன்னு சொல்லுவோமா, எல்லாமே சொல்லுவோமா. இப்போ தொழில்காரகனை வச்சு நம்ம பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சனி வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னா அவர் என்னெல்லாம் பண்ணுவார்னா, ஆல்ரெடி வந்து அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் பண்ணிடுவார். ஒரு டியூஷன் சென்டரே வைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களை கன்சல்ட் பண்ணாமலே எல்லாத்துலேயும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜோதிடர்கிட்ட வருவார். சார் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு பலன் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்பாங்க. அப்போ வக்ரம் பெற்ற கிரகங்கள் தான் என்ன செய்ய போகிறேன்றதை ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தான் அடுத்தவங்ககிட்டே வந்து பலன் பார்க்க சொல்லும். இவங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வக்ரம் பெற்ற கிரகம் உள்ள யாராவது நபர் வந்தாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி உங்கள் கிரகம் வக்ரமாக இருக்குது, நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, இந்த காரியத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா இவ்வளோ நெகட்டிவ் இருக்குதுன்னு நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத அளவுக்கு, அதாவது இதெல்லாம் பண்ணால் நெகட்டிவ், இதெல்லாம் பண்ணால் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து சொன்னாங்கன்னா மட்டும்தான் அந்த வக்ர கிரகங்கள் நம்ம சொல்கிற கான்செப்டை கொஞ்சமாவது ஒத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ என்னையா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் போகும். இது வந்து உயர்நிலை போகும்போது நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். இப்போதைக்கு வக்ரம் பெற்ற கிரகங்கள் பின்னோக்கி செல்லும் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருப்பேன், சேம் எக்ஸாம்பிள் திருப்பி தரேன் நான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரே பஸ்ஸில் ஏறுறீங்க, வேறு பஸ்ஸில் ஏறுறீங்க. அவர் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்காரு, நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஏறியிருக்கீங்க. 2 பஸ்ஸும் அட் அ டைம்லலாம் கிளம்புது. ஆனால் உங்கள் பின்னாடி வரக்கூடிய ஃப்ரெண்டு ஓவர்டேக் பண்ணி உங்களுக்கு முன்னாடி போகிறாரு அப்படின்னா அவர் ஃபாஸ்ட்டாக போகிறான்னு தான் அர்த்தம், தவிர நம்ம அதே இடத்துல இருக்கோன்றது அர்த்தம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். அதுதான் வக்ரம் பெற்ற கிரகங்கள் பின்னோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகும்.